தாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்வை அரசியல் தீர்வை நடத்துவினம் வந்தது இந்தியாவில் நினைச்சு கொண்டு வந்தது. இன்றை வரைக்கும் காசு இல்லைன்றாங்கள். சரிதானே? அதாவது இந்த இதை வைக்கிறதுக்கு மாகாண சபை எலெக்ஷனை வைக்கிறது காசு இல்லை என்று டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள்கிட்ட காசு இல்லை என்று டில்வின் சில்வா சொல்லி போட்டு போனார். சரி, ஓகே, காசு இல்லை உங்கள்கிட்ட, இப்போவும் காசு இல்லை. தித்வாவில் வந்த காசு, ரீபில்டிங் ஸ்ரீலங்காவில் வந்த காசு திரசேரியில் அப்படியே இருக்குது இங்கே என்றெல்லாம் கேட்டு பெரிய அடிபாடு நடந்து கொண்டிருக்கு பாராளுமன்றத்தில். சிங்களத்தில் நான் எல்லாம் உங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போடையிலாது, பட் அடிபாடு நடந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த காசெல்லாம் அங்கே ராசா போனது. காசு இருக்குது தாராளமாக. இப்போ என்னென்றால் சுமந்திரனுடைய ஏக்கராட்சிய அரசியலமைப்பை கொண்டு வரது தானே மேக்சிமம் முக்கியம். அதாவது சுமந்திரன் 2019ஆம் ஆண்டு ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கார். சரிதானே? அதாவது இது ஒரு நாடு, சிங்கள பௌத்த நாடு, ஒரு நாடு 2 தேசம். இந்த பேக்கதை எல்லாத்தையும் சிலத்தை ஏமாத்தாதீங்கடா, கேளுங்க. இது ஒரு நாடு என்று சொல்லித்தான் சுமந்திரன் அந்த ஒரு நாடு, திஸ் இஸ் ஏக்கராஜ்ய, ஏக்கராஜ்ய இல்லை ராஜ்ய இல்லைன்னு சுமந்திரன் வேற எங்களுக்கு உருட்டுறான் பாவி. என்ன இருது நாங்கள். ஸோ இது அந்த கான்ஸ்டியூஷனை கொண்டு வரதுக்கு, ஆனால் கொண்டு வந்தால் இங்கே இந்தியா குழம்பு. என்னடா 13 திருத்த சட்டம் இல்லாமல் போய் 19வது அரசியலமைப்பு சட்டம் வரைக்குள்ள திஸ் இஸ் ஏக்கராஜ்ய. ஆகவே நீங்கள் இங்கே 2 நாடு இருக்கலாது, 2 இது இருக்கலான்றதான் நீ வேறொருடைய, அதாவது அரசியல் தீர்வு இல்லை. தமிழருக்கு அரசியல் தீர்வு இல்லை. தமிழருக்கு அரசியல் தீர்வு கேட்டு போராடுறதுக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் ஒற்றுமையாகவும் இல்லை. சுமந்திரனும் வழக்கே செய்யாத கஜேந்திரகுமார், நான் சொல்லிக்க நடுக சுமந்திரனோட பிசி பிரசிடென்ட் கவுன்சில் சும்மா சேவை இல்லாமல் கெஸ் பண்ணக்கூடாது. சுமந்திரனுடைய நரிப்புத்தியை, கெட்ட நரிப்புத்தி, சரிதான், தமிழரை துவச்ச நரிப்புத்தி சுமந்திரனுடைய நரிப்புத்தி. 2016ஆம் ஆண்டு எங்கள்கிட்ட இன்டர்நேஷனல் இன்கொயரியை நாசமாக்கினதுலேருந்து 2019ஆம் ஆண்டு கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்துட்டு ரணிலுக்கு கேம் அடிச்சிருந்து கடும் வேலை செய்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாவத்தை தன் தலையில் வேண்டி கொண்டது எங்கள்ட சுமந்திரன் ஐயா. ஸோ சுமந்திரன் ஐயாவினுடைய இந்த அரசியலமைப்பு ஆதரவில் தான், அரசியலமைப்பு இந்த டிராஃப்டில் தான் இப்போ என்பிபி அரசாங்கம் தொங்கிக்கொண்டு நிற்குது. நானோ அல்லது தமிழ் அரசியல் தலைவர்களோ எதுவுமே செய்யலாது. ஏனென்றால் 8 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சு கொண்டிருக்கிற தமிழரசு கட்சி தான் இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரிதானே? ஆகவே வடிவ விளையும் கொள்ளுங்க. இவர்களுடைய இந்த மாற்றத்துக்கு மொத்தம் 11 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கில் இருந்து, அதில் 8 வச்சிருக்க வடக்கில் இருந்து இல்லை வடக்கு கிழக்கில் இருந்து நினைக்கிறேன் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதில் இந்த 8ம் ஒரு கெட்ட வேலையை செய்து அனுராவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதால் அர்ச்சுனாவை எஜெக்ட் பண்ணினா பாராளுமன்றத்துலேருந்து எந்த கதை அவுட். செல்வெண்ணைக்கு தான் ஏற்கனவே 4-5 வழக்கு கிடக்கே. ஸோ நீங்கள் இன்னொன்று காரை கொளுத்துனீங்க, பெட்ரோலை கொளுத்துனீங்கன்னு செல்வெண்ணையோட செல்வ மடக்கலனா மூடிடும். அப்புறம் கயந்திரமேர் மூடவே தேவையில்லை. கஜேந்திரமேர் ஸோ பாவண்ட தமிழன் பாவம். தமிழனை யாரும் மிக பத்தியில் என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி